அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆக்சுவலா இந்த நெல்லை கிரசட் மல்டிகேர் கிளினிக் சார்பாக இது ஆக்சுவலா இந்த வெபினார் சீரிஸ் வந்து 4th வெபினார் சீரிஸ். இதுக்கு முன்னாடி ஆன்டிநேட்டல் கேர் பத்தி பார்த்தோம். செகண்ட் டாபிக் இன்ஃபர்டிலிட்டி பத்தி பார்த்தோம். தேர்ட் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் பத்தி பார்த்தோம். ஆக்சுவலா பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய வியூவர்ஸ் வந்து ஆக்சுவலா பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்க்கு டயட் பிளான் கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும்ன்றதுனால இன்னைக்கு நமக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் டயட்டீஷியனோட வந்திருக்கோம். ஸோ வில் சி ஒபிசிட்டி பத்தி ஆக்சுவலா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்றது ஒரு பேசிக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்களோட இது அவங்களோட வியூஸ் டயட்டீஷியன் அவங்க சீஃப் கெஸ்ட் கிட்ட நம்ம கேட்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கவிதை. சுறுசுறுப்பு உன் உடலில் இருந்தால் வெற்றி சூழல் உன்னை சுற்றும். படபடப்பு உன் மனதில் வந்தால் படிப்படியாய் வாழ்வின் அமைதி குறையும். சலசலப்பாய் சுற்றம் மாறி போனால் சகல விதமான நோய்கள் தோன்றும். அனுதினமும் குடும்ப பெண்கள் அழுதால் ஆற்றல் அங்கே அற்று போகும். கனகனப்பான தொழில் சூழல் இருந்தால் உடல் கண்ட மேனிக்கு துவண்டு போகும். பரபரப்பாய் நடக்கும் தொழிலில் பலவாறு தவறுகளே மிகும். தொணத்தொணப்பாய் பேசும் மனிதர் அறிவின் ஆழமறியா நிலையை போன்றோம். ஸோ இல் கோ டு ஒபிசிட்டி. ஆக்சுவலா ஒபிசிட்டின்னு பாத்தீங்கன்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் நாட் டு be obese. ஆனா it can't be controlled. Not just cosmetic concern காக மட்டும் இல்ல, நம்மளோட காஸ்மெட்டிக் வியூக்காக மட்டும் இல்ல, because it has many related health problems. அதனாலதான் obesity வந்து ஒரு serious menace and serious disease ஆயிடுச்சு. So it can lead to variety of diseases like heart disease, diabetes, BP, நிறைய metabolic syndromeக்கு மெயின் பேசிக் ரூட் இதுவே obesity தான். ஸோ கம்மிங் டு ஒபிசிட்டின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலா இட் இஸ் சம்திங் டேஞ்சரஸ். ஆனா அதுக்காக பேனிக் ஆயிடக்கூடாது. ஏன்னா யூ கேன் ப்ரிவென்ட் யுவர் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் பை லூசிங் யுவர் வெயிட், பை சேஞ்சிங் யுவர் லைஃப் ஸ்டைல், டயட்ரி பேட்டர்ன், பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண டெஃபினட்டா அது கன்சிஸ்டன்டா நம்ம வந்து ரெடி பண்ண டெஃபினட்டா குறையலாம். அதுக்காக தான் டயட்டீஷியன் வந்திருக்காங்க நம்ம ப்ரோக்ராமுக்கு. ஸோ ஒபிசிட்டின்னு பார்த்தோம்னா ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்னு ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். பிறக்கும் போதே எங்க ஃபேமிலியே ஜெனட்டிக்கா அப்படிதான் இருக்கு, அதனால நான் குறைய முடியாதுன்னு நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஆக்சுவலா இட் இஸ் இன்டர்மிங்லிங் ஆஃப் ஜெனட்டிக் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். எத்னிக் பேஸ்டாவும் ஃபெமிலியல் கிளஸ்டரிங்காவும் வரலாம், ஸ்பெசிபிக் ஜெனட்டிக் மார்க்கர்ஸ்னால வரலாம். அது கூட என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் லைக் அர்பனைசேஷன், நம்மளோட மாறி வர சுற்றுச்சூழல் ப்ராப்ளம், நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் மாறுறதுனால, நம்மளோட ஸ்லீப் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுறதுனால, நம்மளோட கலோரி இன்டேக் இன்க்ரீஸ் ஆகுது. பட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி பழைய காலத்து மாதிரி நம்மளுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை. இன்னொன்னு பர்த் வெயிட், இப்ப பிறக்கிற பேபிஸோட பர்த் வெயிட்டே ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஈவன் யங்கர் சில்ட்ரன்லயே அடலசன்ட் பீரியட்லயுமே வந்து இந்த ஒபிசிட்டி வந்து ஒரு சீரியஸ் மெனஸா இருக்கு. ஸோ இது எல்லாமே இன்டர்மிங்கல் ஆகிதான் நமக்கு வந்து ஒபிசிட்டி காஸ் ஆகும். ஸோ 7 ப்ரெடிக்டர்ஸ் நம்ம இன்ஃபான்சிங் பண்றதுனால நான் ஆஸ் அ கைனகாலஜிஸ்ட் சொல்றோம். ஆக்சுவலா ஓவர் வெயிட் ரிஸ்க் ஈவன் டியூரிங் சைல்ட்ஹுட் இட் செல்ஃப் நம்ம வி கேன் ப்ரெடிக்ட். இந்த பேபிஸ்லாம் வந்து பிற்காலத்துல ஒபிஸா வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரெடிக்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜெண்டர். ஸோ ஃபீமேல் பேபிஸ் டென் டு கெட் மோர் வெயிட். ஆக்சுவலா அதே மாதிரி பர்த் வெயிட் ஜாஸ்தியா இருந்தா மோர் தென் 3.8 to 4 kgs மேல இருக்க பர்த் வெயிட் வர சில்ட்ரன் பின்னாடி லேட்டர் தே டென் டு கெயின் வெயிட். அதே மாதிரி வெயிட் கெயின், மதரோட மெட்டர்னல் வெயிட் கெயின் யூஸ்வலா வந்து நார்மலா வந்து ஒரு 9 to 10 kg, மேக்ஸிமம் 11 kgs வரலாம். பட் த்ரூ த பிரெக்னன்சி பீரியட் அந்த வெயிட் கெயின் வந்து ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா அப்ப அந்த பேபிக்கு ஹையர் ரிஸ்க் இருக்கு. மெட்டர்னலோட ப்ரீ பிரெக்னன்சி பிஎம்ஐ, மதரோட பிரெக்னன்ட் ஆறதுக்கு முன்னாடி வர பாடி மாஸ் இண்டெக்ஸ், அந்த வெயிட் ஜாஸ்தியா இருந்தா கண்டிப்பா பேபியும் வெயிட் போடுறதுக்கு அதிகமா இருக்கு. அதே சமயத்துல பெட்டர்னல் பிஎம்ஐ, இங்கதான் ஜெனட்டிக் ஹேஸ் அ ரோல். பெட்டர்னல் பிஎம்ஐ அதிகமா இருந்தாலும் ஃபாதரோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் அதிகமா இருந்தாலுமே டெஃபினட்டா வெயிட் கெயின் அதை வரலாம். அதே மாதிரி மெட்டர்னல் ஸ்மோக்கிங், இப்ப வந்து நிறைய ஆன்டிநேட்டல் மதர்ஸ் ஈவன் முதல்ல ஹிஸ்டரியே கேட்க மாட்டோம் நம்ம ஒரு 10 years முன்னாடி ஸ்மோக்கிங் ஹிஸ்டரி. பட் ஆனா இப்ப வந்து நிறைய கேர்ள்ஸே வந்து ஸ்மோக்கிங் பண்றதுனால இட் கேன் காஸ் இன்க்ரீஸ்ட் வெயிட். பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டேட்டஸ், ஆக்சுவலா தாய்ப்பால் கொடுக்கிற குழந்தைகள் நல்லாவே இருக்கும், ஆக்சுவலா ஆரோக்கியமா வளரும். பட் பாட்டில் ஃபீட்ஸ் பண்ற குழந்தைங்க ஒபிசிட்டி வரும். ஸோ இதெல்லாம் ப்ரெடிக்டர்ஸ் ஆஃப் ஓவர் வெயிட் ரிஸ்க் டியூரிங் பிரெக்னன்சி அண்ட் இன்ஃபான்சி. ஸோ எப்படி ஒபிசிட்டியை மெஷர் பண்ணலாம், இவங்க ஒபிஸ் தானா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. மெயின் வந்து இதுல பாடி மாஸ் இண்டெக்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா வெயிஸ்ட் சர்க்கம்பரன்ஸ், இடுப்பு சுற்றளவு, அடுத்து வெயிஸ்ட் டு ஹிப் ரேஷியோ, அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கின் ஃபோல்டு திக்னஸ், அந்த ஸ்கின் ஃபோல்டு எடுத்து எல்போக்கு மேல வந்து ஸ்கின் ஃபோல்டு திக்னஸ் பார்த்தோம்னா அது வந்து ஜாஸ்தியா இருக்கும்.
அது இல்லாம நிறைய மெஷின்ஸ் இருக்கு. பாடி ஃபேட் அனலைசர், பாடி ஃபேட் டு மசில் ரேஷியோ, ஃபேட் அதிகமாகி மசில் ரேஷியோ கம்மியா இருந்தா அவங்க வந்து ஒபிஸா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒபிசிட்டி மெஷர்மெண்ட் உரிய திங்ஸ். ஸோ பாடி மாஸ் இண்டெக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு போன இதுலயே கேட்டோம்னா நிறைய பேஷன்ஸ் நல்லா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலா இட் இஸ் கால்குலேட்டட் பை வெயிட் பை ஹைட் ஸ்கொயர், வெயிட் இன் கிலோகிராம் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். இது கீழே இருக்கிறது பவுண்ட்ஸ். ஸோ நம்ம யூஸ் பண்றது வெயிட் பை ஹைட் ஸ்கொயர் தான். ஸோ பிஎம்ஐ கால்குலேட் பண்ணியாச்சு. பண்ண பிறகு எது நார்மல் வெயிட் எது அண்டர் வெயிட், ஆக்சுவலா அந்த பிஎம்ஐ கால்குலேட் பண்ண பிறகு ஒரு நம்பர் வரும். அது 18.5க்கு கீழே இருந்தா அது அண்டர் வெயிட், 18.8 to 25 வரைக்கும் இருந்ததுன்னா அது நார்மல், 25 to 30 இருந்ததுன்னா ஓவர் வெயிட், 30 to 40 ஒபிஸ், மோர் தென் 40 என்பது வெரி ஒபிஸ். ஆக்சுவலா 30க்கு மேலேயே இப்படி போனா மைல்டு, மாடரேட், மார்பிட் ஒபிசிட்டி, மோர் தென் 40க்கு மேல போனா மார்பிட் ஒபிசிட்டி. சோ இது பாடி மாஸ் இண்டெக்ஸ் பத்தி பார்த்தோம். இப்போ வந்து ஹிப், வேஸ்ட் அண்ட் ஹிப் ரேஷியோ, ஆக்சுவலா வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர் பண்ணிட்டு ஹிப்போட சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர் பண்ணிட்டு, இது ஆக்சுவலா இந்த சைடு வெயிட் மெஷர் பண்ணுவோம், இங்க ஹிப் மெஷர் பண்ணுவோம். இது ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ போட்டீங்கன்னா மேல்ஸ்ல வந்து யூஸ்வலா வந்து less than 0.85, ஃபீமேல்ல வந்து less than 0.75. this is excellent waist to hip ratio. எப்ப ரிஸ்க் ஜாஸ்தின்னு பாத்தீங்கன்னா more than 0.95 in male and more than 0.86 in male. அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா more than 1, ஃபீமேலுக்கு வந்து more than 0.9 இருந்ததுனாவே they are at risk அப்படின்னு சொல்லலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஒபிசிட்டி பாத்தீங்கன்னா மேல்ல பொதுவா ஆப்பிள் ஷேப்டு ஒபிசிட்டி. இவங்களுக்கு வந்து யூஸ்வலா அந்த தொப்பை தான் ரொம்ப காமனா வரும். அப்டமன்ல தான் ஃபேட் எக்ஸஸா அக்குமுலேட் ஆகும். It is more significant. இதுதான் related to more significant to heart diseases. இதே ஃபீமேல்ல பாத்தீங்கன்னா பியர் ஷேப்டு ஒபிசிட்டி, யூஸ்வலா அப்டமினல் ஃபேட் கீழே தைஸ்ல, பட்டக்ஸ்ல அங்கதான் வந்து எக்ஸஸ் ஃபேட் இதாகும். இது வந்து மெட்டபாலிக் சிண்ட்ரோம்க்கு கோரிலேட்டிங்கா இருக்காது, பட் யூஸ்வலா வந்து ஃபீமேல்ஸ்ல வந்து பியர் ஷேப்டு ஒபிசிட்டி ரொம்ப காமன். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் விச் ஐ காட் while preparing. அதாவது நம்பர் அண்ட் ஃபேட் ஆஃப் சைஸ் ஆஃப் ஃபேட் செல்ஸ், ஆக்சுவலா இது வந்து it determines it is the main factor in determining risk of obesity. ஒரு நான் ஒபீஸ் பர்சன்ல ஃபேட் செல்ஸோட நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 25 to 30 பில்லியன். அதே வந்து ஒரு மாடரேட்லி ஒபீஸ் பேஷன்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 60 to 100 பில்லியன். அதே மேசிவ் ஒபீஸ் பேஷன்ட்ல பாத்தீங்கன்னா 300 பில்லியன் பிளஸ் ஃபேட் செல்ஸ் இருக்குமா. ஸோ ஃபேட் செல்ஸோட எண்ணிக்கையே ஜாஸ்தியா இருக்கும். ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஒபிசிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வரலாம். டயபெட்டிஸ் வரலாம், ப்ரெஷர், ஸ்ட்ரோக், ஹார்ட் டிசீஸ், கால் பிளாடர் டிசீஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், வூண்ட் ஹீலிங் இம்பேர் ஆகும் எந்த ஒரு சர்ஜரினாலும், ஸ்லீப் ஏப்னியா வரலாம், கொலஸ்ட்ரால், ஹை கொலஸ்ட்ரால் இருக்கலாம், மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வரும், கேன்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் மெடிக்கல் காம்ப்ளிகேஷன். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹெட் டு டோ எல்லா ப்ராப்ளம்ஸும் வரும். கிரேனியல் ஹைப்பர்டென்ஷன், ஸ்ட்ரோக்ஸ் வரலாம், கேட்ராக்ட், ஹார்ட் டிசீசஸ் வரலாம், பேன்க்ரியடைட்டிஸ் வரும், கேன்சர் எல்லா விதமான கேன்சரும், பிரெஸ்ட், யூட்ரஸ், சர்விக்ஸ், கோலன், ஈசோஃபேகஸ், ஆக்சுவலா உணவு குழாயில, பேன்க்ரியாஸ், கணையத்துல, கிட்னில எல்லாம் வரலாம், ரத்த கட்டு, பிளிபைட்டிஸ் வரலாம், மூட்டு தேய்மானம். ரொம்ப ஆக்சுவலா வெயிட் பேரிங் வரும்போது இடுப்புலயும் சரி முட்டுலயும் சரி வெயிட் வந்து ஜாஸ்தியா ஆக்சுவலா இதாகிறதுனால, வெயிட் பேர் பண்றதுனால மூட்டு தேய்மானம் சீக்கிரம் வரலாம். பீரியட்ஸ் ரெகுலரா வரலாம், பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். அதுக்காக தான் மெயினா இந்த டாபிக்கே நம்ம கொண்டாந்தது. ஸோ பேசிக்கா ஒபிசிட்டிக்கும் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோமுக்கும் பேசிக் டயட் பேட்டர்னுக்காக தான் இன்னைக்கு டயட்டிஷியன் கூப்பிட்டு வந்தது. அது இல்லாம லிவர் ப்ராப்ளம்ஸ் வரலாம், பல்மனரி டிஸ்ஃபங்க்ஷன் வரலாம். ஏன்னா ரொம்ப ஒபிசிட்டி இருக்கும் போது நார்மலா அவங்க படுத்து தூங்கும் போதே கஷ்டமா இருக்கும், மூச்சு கஷ்டம் வரும், ஹைப்போ வென்டிலேஷன் வரலாம். அதனால ரொம்ப எக்ஸசிவ் நெக் ஃபேட் இருக்கிறதுனால ஆக்சுவலா ட்ரெக்கியல் கம்ப்ரெஷன் வந்து ஸ்லீப் ஏப்னியாவே வரலாம். அவங்களுக்கு அது ப்ராப்பர் ஸ்லீப்பே இருக்காது. ஸோ நமக்கு ஒபிசிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கேலரி இன் அவுட் எப்படி ஆகும். ஸோ கேலரி இன் ஒன்லி ஃபுட், ஸோ அது ஒண்ணுதான் இன்டேக். அவுட்புட் பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் குறையலானா அது நிறைய நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. ஒண்ணு எக்ஸசைஸ், இன்னொன்னு மற்ற ஹார்மோன்ஸ், நிறைய நியூரல் ரெகுலேஷன் இருக்கு. இதுல தைராய்டு ஹார்மோன், கார்டிசால், செக்ஸ் ஹார்மோன்ஸ், நியூரல் ரெகுலேஷன், நிறைய ஃபேக்டர்ஸ் இதுல வந்து இது பண்ணுது. நமக்கு மெட்டபாலிசம் ரன் ஆக நமக்கு அது தேவை. நம்ம நார்மல் பாடிக்கே பாத்தீங்கன்னா யூஸ்வலா 1000 to 1200 கேலரிஸ் நேச்சுரல் பாடி ஃபங்க்ஷனிங் மெக்கானிசம், கிட்னி ஆகட்டும், ஹார்ட் ஆகட்டும், லங்ஸ் ஆகட்டும், எது ஒர்க் அவுட் பண்றதுக்கே நார்மலா நம்ம ஒரு ஸ்டாட்டிக் இதுலயே அவ்வளோ கேலரிஸ் தேவைப்படுது. அது இல்லாம நம்ம பண்ற எக்ஸ்ட்ரா பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு சேர்ந்த மாதிரி தகுந்த மாதிரி கேலரிஸ் எடுத்துக்கணும். நம்ம எடுக்க இது வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியா பட் கேலரிஸ் நிறைய எடுத்தோம்னா அந்த கேலரிஸ் பர்ன் அவுட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். அதனாலயே வந்து எக்ஸஸ் ஃபேட் டெபாசிஷன் ஆகி ஒபிசிட்டி வரலாம்.
ஸோ ட்ரீட்மெண்ட் ஒபிசிட்டிக்கு ட்ரீட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a டீம் ஒர்க். மெயினா ஆக்சுவலா இது நியூட்ரிஷன் டயட்டிஷியன் தே பிளே a மேஜர் ரோல், ஒபிசிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் நர்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டயட் மெயினா மேஜர் வந்து டயட்ரி சேஞ்சஸ், நெக்ஸ்ட் நம்மளோட பிஹேவியரல் சேஞ்சஸ், எக்ஸசைஸ் அண்ட் ஆக்டிவிட்டி கன்சிஸ்டன்டா பண்ணுவோம். மெடிகேஷன் ஆக்சுவலா மெடிகேஷன் ஹஸ் லாட் ஆஃப் சைட் எஃபெக்ட்ஸ். அதே மாதிரி ரொம்ப எதுக்குமே சரியாகல மார்பிட் ஒபிசிட்டி நம்ம வந்து எல்லா காம்ப்ளிகேஷனும் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா பேரியாட்ரிக் சர்ஜரி போகும். சோ அங்க வந்து என்ன பண்ணுவோம்னா ஸ்டொமக்கோட அளவையே கட் பண்ணி எடுத்துருவோம் பாதி ஸ்டொமக்கா. அப்போ ஸ்டொமக்கோட கெப்பாசிட்டி கம்மி ஆயிடுறதுனால நம்ம சாப்பிடுற கொஞ்சம் சாப்பிட்ட உடனே வந்து ஆக்சுவலா ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுட் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் பேரியாட்ரிக் சர்ஜரியோட பேசிக் மெக்கானிசம். ஸோ டயட் எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா மாடஸ்ட் ரிடக்ஷன் ஒரு 5% ரெடியூஸ் ஆனா கூட பிசிஓஎஸ்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கரெக்ட் ஆகும்னா, ஒன்னு சைக்கிள்ஸ் ரெகுலர் ஆகும், ஆண்ட்ரோஜன் லெவல் கம்மியாகும், லிபிட்ஸ் லெவல் கொலஸ்ட்ரால் லெவல் கரெக்ட் ஆகும், டயபெட்டிஸோட ரிஸ்க் கம்மியாகும், அதே மாதிரி இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்கு ஈவன் 5% வெயிட் ரெடியூஸ் ஆனா கூட. ஸோ பிசிஓஎஸ்க்கு டைரக்ட் மெயின் மேனேஜ்மெண்ட்டே நம்ம சொன்னோம், மெடிசின்ஸ் பிளே மினிமல் ரோல். ஆக்சுவலா 30 to 40% தான், 60% டயட் அண்ட் எக்ஸசைஸ் தான். தட்ஸ் வை அது ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர். ஓவர் வெயிட்டோ ஒபிசிட்டி பிஎம்ஐ எக்ஸீட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிவென்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ டயட் எக்ஸசைஸ் மாடரேட் எக்ஸசைஸ் எவ்ரி வீக் 150 to 250 minutes, அதாவது 4 days per week அட்லீஸ்ட் ஒரு 30 to 40 minutes எடுத்தாங்கன்னா கூட ஓகேவா இருக்கும். ஸோ ஆல்வேஸ் ஈட், எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், லோ கேலரிஸ் ஃபைபர்ஸ் ரிச் ஃபுட் லைக் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் எவ்ரிடே, சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் கம்மியா எடுத்துக்கோங்க, ஸ்வீட்ஸ் அண்ட் ஆல்கஹால் எக்ஸ்ட்ரீம்லி பேட். 3 வெள்ளையை கண்டிப்பா அவாய்ட் பண்ணும், ரைஸ், சுகர் அண்ட் சால்ட். இது 3மே நம்ம குவான்டிட்டியில குறைச்சிக்கணும். ப்ரோட்டீன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆல்வேஸ் செக் யுவர் பாடி வெயிட், உங்க பாடி மாஸ் இண்டெக்ஸ் டெஃபினட்டா பிளான் பண்ணிட்டே வாங்க, பார்த்துட்டே வாங்க. ஸோ வாட் இஸ் சக்சஸ்ஃபுல்? ஸோ ஒபிசிட்டி பத்தி பேசணும், வெயிட் லாஸ் பத்தி சொன்னோம். ஸோ வாட் இஸ் சக்சஸ்ஃபுல் வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பர்சன் ஒரு 10% ஸ்டார்டிங் வெயிட்டை லூஸ் பண்ணிட்டு அந்த வெயிட்டை கன்சிஸ்டன்டா 1 year மெயின்டைன் பண்ணாங்கன்னா அதுதான் சக்சஸ்ஃபுல் வெயிட் லாஸ். ஏன்னா நிறைய பேஷண்ட் நம்ம கிட்டே வருவாங்க, திடீர்னு நல்லா அழகா 4 kg குறைவாங்க, திருப்பி கிடுன்னு ஒரு 4-5 kg ஏறிடுவாங்க. சோ ஒரு வெயிட் லாஸ் ஆனோம் அப்படி 10% ஒரு 80 kg விமன் 8 kgs லாஸ் பண்ணாங்கன்னா அந்த 8 kg கன்சிஸ்டன்டா 1 year வச்சிருந்தாங்கன்னா அதுதான் சக்சஸ்ஃபுல் வெயிட் லாஸ். So coming to the dietitian part, I want to introduce our chief guest today, who is going to talk on role of nutrition in management of obesity and polycystic ovaries. இவங்க வந்து MSc MPhil முடிச்சிருக்காங்க, MPhil from Aminash-Lingam University. She is a gold medalist and university ranker. She is from Tirupur. She is going to talk now on role of nutrition in management of obesity. Over to you, ma'am. Okay. A warm good evening to all. Can you hear? Yes, we can hear you clearly. I thank Dr. Abida Parveen for this greater opportunity. I thank Nellai Crescent Multi-Class Clinic. இப்போ வந்து மெயினா டாக்டர் ஆபிதா வந்து செமையா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஒபிசிட்டி பத்தி, அந்த டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த ஒபிசிட்டி மெயினா இந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் வந்து இதுவும் ஒபிசிட்டியும் நிறைய லிங்க் நிறைய இருக்கு. பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் யாருக்கு இருக்கோ அவங்க கண்டிப்பா வந்து வெயிட் கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து வெயிட் ரிடக்ஷன் தான் அது பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், டயட் அண்ட் எக்ஸசைஸ் தான் அது பெஸ்ட் இது. இப்ப வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கம்மியா எடுத்துக்கணும். புரோட்டீன் அது கார்போஹைட்ரேட்ஸ் 50 to 50% டோட்டல் கிலோ கலோரி. கார்போஹைட்ரேட் எந்த ஃபார்ம்ல? ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஹோல் கிரெயின்ஸ். அதே மாதிரி வந்து புரோட்டீன் வந்து 15 to 25% நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி ஃபேட் கண்டென்ட்டை கம்மி பண்ணிட்டு அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட் நம்ம வந்து அதிகமா எடுத்துக்கணும். அப்புறம் வந்து மெயினா நம்ம பிசிஓடியோட நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது என்னன்னா ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ், பேஸ்ட்ரீஸ், ஒயிட் பிரெட், ஃப்ரைட் ஐட்டம்ஸ், அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிடணும். ஆல்கஹால்ஸ், அப்புறம் ஹை சுகர் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இது பண்ணிடணும். நான் நியூட்ரிட்டிவ் ஸ்வீட்னர், அதுக்கப்புறம் ஃபேட் நான் நியூட்ரிட்டிவ் ஸ்வீட்னர்ஸ், ஃபேட் கண்டென்ட் எல்லாமே ஃபுல்லா இருக்கும். விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதிகமா கன்சியூம் பண்ணும். ப்ரோட்டீன்ஸை வந்து அதிகமா எடுத்துக்கணும். மெயினா வந்து 1200 kilocalories for women or 1800 kilocalories for men. Vitamin supplements வந்து இது normal vitamin supplements for men and women. Next. இதான் ஃபுட் பிரமிட். இது நார்மல் பர்சன்ஸ், இது பிசிஓடி இல்ல, ஒபிசிட்டின்னு இல்ல,
நார்மலா நம்ம இந்த ஃபுட் பெர்மிட் வந்து பர் டே நம்ம வந்து இது ஈக்குவலா பேலன்ஸ்டா டயட் நம்ம எடுத்துட்டோம்னா ஹெல்தி லைஃப் வந்து நம்ம லீட் பண்ணலாம். அதாவது பிரெட்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் 6 to 11 சர்விங்ஸ், ஃப்ரூட்ஸ் வந்து 2 to 4 சர்விங்ஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் 2 to 3 சர்விங்ஸ், ஃபேட்ஸ் ஆயில்ஸ் அது பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பெர்மிசிபிள் அமௌண்ட் பர் டே. இப்போ ஆயில்னா இப்போ வந்து 10 ml அந்த மாதிரி கன்சியூம் பண்ணணும்னா அவ்வளவுதான் எடுக்கணும். ப்ரோட்டீன் கண்டென்ட் 2 to 3 சர்விங்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்னா 3 to 5 சர்விங்ஸ் நம்ம வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். இது நார்மல் ஹெல்தி பர்சன் வந்து டெய்லி இன்டேக் வந்து பேலன்ஸ்டா எடுக்க இது எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த ஃபுட் பெர்மிட், ஃபுட் கைட் பிரமிட் இது. நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ இதுலயே உங்களுக்கு பிரமிட்லயே தெரியுது, டெய்லி பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு நம்ம அதிகமா கன்சியூம் பண்ண வேண்டியது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், ஃபேட் கம்மியா, ஸ்வீட்ஸும் மெயினா ஸ்வீட்ஸ் அப்புறம் நான் நியூட்ரிட்டிவ் ஸ்வீட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் இது வந்து டீடாக்ஸ் வாட்டர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 24 hours முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணியில 1 லிட்டர் தண்ணியில லெமன், நெக்ஸ்ட் மின்ட், ஜிஞ்சர் இது நம்ம போட்டு நம்ம அதை ஊற வச்சுட்டு 24 hours ஊறினதுக்கு அப்புறம் இது வந்து இந்த வாட்டர் இன்டேக் வந்து ஒரு 1/2 hour ஃபுட் இன்டேக் முன்னாடி ஈவன் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இது மூணுத்துக்கும் முன்னாடி 1/2 hour முன்னாடி நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஃபுட் இன்டேக்கும் கம்மியாயிரும், வெயிட் லாஸ்க்கு அதிகமா வந்து உதவும். அதுவும் இல்லாம நம்ம உடம்ப டீடாக்ஸ் பண்ணிக்கும், ஃபுல்லா கிளீன் பண்ணிடும். நெக்ஸ்ட் மெயினா வந்து எல்லா டிசீஸ்க்குமே பேசிக்கா வந்து நம்ம கண்டிப்பா 3 to 4 liters ஆஃப் வாட்டர் கண்டிப்பா நம்ம இன்டேக் எடுத்தே ஆகணும். அது வந்து எப்படி இப்ப ப்ராப்பரா எடுக்கணும்னு இங்க டீடைலா சொல்லியிருக்காங்க. 2 glass ஆஃப் வாட்டர் ஆஃப்டர் வேக்கிங் அப் ஹெல்ப்ஸ் டு ஆக்டிவேட் இன்டர்னல் ஆர்கன்ஸ். உள் உறுப்புகள் எல்லாமே நல்ல ப்ராப்பரா இயங்குறதுக்கு உதவும். 30 minutes பிஃபோர் அ மீல் அப்ப வந்து நம்ம என்ன பண்ணோம், ஈஸி டைஜஷன். எப்பயுமே வந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி நம்ம இன்டேக் ஆஃப் வாட்டர் நம்ம எடுத்தோம், ஃபுட் இன்டேக் வந்து கம்மியாயிரும், ஆட்டோமேட்டிக்கா அது வெயிட் லாஸ்க்கு நமக்கு உதவியா இருக்கும். அதே மாதிரி வந்து பிஃபோர் டேக்கிங் குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி 1 glass எடுத்தோம்னா பிளட் பிரஷர் கம்மி பண்ணும். அதே மாதிரி வந்து பிஃபோர் கோயிங் டு பெட் இது வந்து ஸ்ட்ரோக் அவாய்ட் பண்ணும். அப்புறம் ஹார்ட் அட்டாக்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணோம். அது மெயினா வந்து எல்லாத்துக்குமே எல்லா பர்சன்ஸுக்குமே, இது ஒபிசன் இல்ல, பிசிஓஎஸ் இல்ல, எல்லாமே வந்து மெயின் எல்லா டிசீஸையும் ப்ரிவென்ட் பண்ணலாம். அதாவது தண்ணி வந்து கட்டாயம் கண்டிப்பா நார்மல் பர்சன்ஸ் வந்து 3 to 4 liters ஆஃப் வாட்டர் கண்டிப்பா கன்சியூம் பண்ணியே ஆகணும். அடுத்தது கிரீன் டீ. இது வந்து ஓவர் வெயிட்டா இருக்கவங்க, அப்புறம் ஒபிஸ் உமன், இப்போ இந்த மாதிரி இப்போ பிசிஓஎஸ் இருக்கவங்க கிரீன் டீ கன்சியூம் பண்ணா அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா வெயிட் லாஸ்க்கும் உதவும். அதே மாதிரி வந்து டிக்ரீஸ் இன் ஃபாஸ்டிங் இன்சுலின், அப்புறம் அது வந்து டிக்ரீஸ் இன் த லெவல் ஆஃப் free testosterone. Green tea plays a main role in PCOS patients and for weight reduction, overweight persons. Bitter gourd, நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம், எல்லா வெஜிடபிள்ஸ். அப்புறம் ஆம்லா வந்து நார்மல் பர்சன்ஸே வந்து கண்டிப்பா ஒன்னு டெய்லி எடுத்துக்கலாம். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், இப்போ உங்களுக்கே தெரியும் கொரோனா டைம்ல சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அதிகமா கன்சியூம் பண்ணா இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். அதே மாதிரி துளசி நம்ம டீடாக்ஸ் வாட்டர்ல கூட போட்டுக்கலாம். மின்ட்டும் துளசி எல்லாமே போட்டு கூட கன்சியூம் பண்ணலாம். இட் இன்க்ரீசஸ் தி இம்யூனிட்டி ஃபார் நார்மல் பர்சன்ஸ் டு. நட்ஸ் வந்து நம்ம வந்து டெய்லி கன்சியூம் பண்ணா லிமிடெட் லெவல் 5 பாதாம், 3 பேரிச்சம்பழம் அந்த மாதிரி நட்ஸ் வந்து கட்டாயம் கன்சியூம் பண்ணணும். இன்னொன்னு பல்சஸ்ல வந்து நம்ம ஜெர்மினேட் பண்ணி நம்ம சாப்பிடும் போது அதோட நியூட்ரியன்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி புரோட்டீன் லெவலும் இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி அது இது பண்ணாம அந்த முளை கட்டி அப்படியே கூட சாப்பிடலாம். அதே மாதிரி கார்போஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொல்றோம் பிசிஓஎஸ்ல. அந்த கார்போஸ் பதிலாக சப்ஸ்டியூட் என்னன்னு நம்ம பார்க்கும்போது மில்லட்ஸ் எடுத்துக்கலாம். மில்லட்ஸ், ராகி, கம்பு, சோளம் அதெல்லாம் எடுத்துக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு இதை சப்ஸ்டியூட்டா நம்ம இது பண்ணிக்கலாம், அதிகமா கன்சியூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ரீஹீட் பண்ணி நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஃபிஷ் பொரிக்கிறதோ, சிக்கன் பொரிக்கும் போது அதை பொரிச்சு திருப்பி நம்ம ரீஹீட் பண்ணிட்டே இருப்போம். அப்ப வந்து டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் லெவல் வந்து அதிகமாகி இட்ஸ் ஹைலி டேஞ்சரஸ். வேணா ஒரு டைம் அதுவும் வந்து நீங்க ஆர்கானிக் சிக்கனையா யூஸ் பண்றதா இருந்தா மட்டும் ரீஹீட் பண்ணலாம் 1 time. அதுவுமே இதுதான். பட் ஆனா வந்து ரீஹீட் பண்ணவே கூடாது. ரீஹீட் பண்ணி நம்ம அதை வந்து கன்சியூம், அதுவும் பொரிச்சு யூஸ் பண்றது ரொம்ப டேஞ்சரஸ்.
இட்ஸ் வெரி பாய்சனஸ். அது வந்து கேன்சருக்கு உண்டாக்குற நிலைமை கூட கொண்டு வரும். அடுத்தது வெந்தயம், ஃபெனுக்ரிக் வந்து இட்ஸ் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் இன்சுலின் இன்சென்சிட்டிவிட்டி. அது இங்க ஈவன் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட இது பண்ணலாம், வெந்தயம் சாப்பிடலாம். இட்ஸ் இம்ப்ரூவ்ஸ் டைஜஷன். அதனால இட் ஹாஸ் ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே இருக்கு. அதனால வந்து கன்சியூமிங் ஃபெனுக்ரிக் it's also plays an important role in weight reduction and other diabetic symptoms also. Next, சின்னமன்னா தமிழ்ல வந்து பட்டை. இது வந்து பவுடர் பண்ணி பட்டைத்தூள் மெயினா வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதனால வந்து இதுல இருக்க வந்து இதுல இட்ஸ் பிளேஸ் இதுதான் ஸ்பைஸ், the most important spice all over the world. இந்த டிஃப்ரெண்ட் ஃபிளாவனாய்ட்ஸ் அண்ட் பாலிஃபினால் வந்து இந்த சின்னமன்ல இருந்து இருக்கிறது. இட் ஆக்ட் ஆஸ் an antioxidant property and free radical scavenging activity. அதனால இந்த காம்பனன்ட் வந்து நம்ம வெயிட் ரிடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதனால சின்னமன் பவுடர் வந்து நம்ம ஒன்னா பட்டையா போட்டு தண்ணியில வந்து ஒரு 1 கிளாஸ் 200 ml வாட்டர் எடுத்து சின்னமன் போட்டு கொதிக்க வச்சு அப்படியும் இது பண்ணி தேன்ல கலந்து குடிக்கலாம். அப்படி இல்லாட்டி தூளாவும் யூஸ் பண்ணி நம்ம தேன்ல கலந்து கூட குடிக்கலாம் ஃபார் வெயிட் லாஸ். A significant decrease in serum fasting blood glucose, insulin resistant, cholesterol கம்மி பண்ணும், LDL கம்மி பண்ணும், HDL increase பண்ணும். Decrease serum triglycerides and body mass index. Improves menstrual regularity. அதனால இது ரெகுலரா ஃபாலோ பண்ணா வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி மத்த இதுக்கும் ஒபிசா இருக்கவங்க கூட கன்சியூம் பண்ணலாம். அதே காலையில அது மாதிரி ஹாட் வாட்டர்ல தேன் ஊத்தி ஹாட் வாட்டர்ல வந்து ஹனி போட்டு குடிச்சா வெயிட் ரெடியூஸ் ஆகும். அந்த மாதிரி எப்பயுமே நம்ம ஃபுட் இன்டேக் எடுக்கும் போது ஹாஃப் அன் ஹவர் கழிச்சுட்டு நம்ம கோல்ட் வாட்டர் எடுக்கணும், உடனே எடுக்கக்கூடாது. எடுத்தோம்னா உள்ள இருக்க ஃபேட் அப்படியே டெபாசிட் ஆயிரும். அதனால நீங்க சப்போஸ் அப்படி உடனே உங்களுக்கு எடுத்து நீங்க சாப்பிட்ட உடனே குடிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம். ஹாட் வாட்டர் வந்து அது வந்து ஃபேட்டை வந்து டெபாசிட் பண்ணாம அது கரைச்சிரும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் சின்னமன். இது வந்து 1.5 gram of cinnamon supplementation for 12 weeks. இது வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஸ்டடில. இம்ப்ரூவ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் லிபிட் ப்ரொஃபைல் அண்ட் மென்சுரல் ரெகுலாரிட்டி இன் விமன் வித் PCOS. மெயினா இது வந்து என்ன பண்ணிருக்காங்க, 1 gram of cinnamon supplementation 12 weeks சப்ளிமெண்ட் கொடுத்து அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்து இது பண்ணிருக்காங்க. இட் இன்க்ரீசஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணுது. அதே மாதிரி மென்சுரல் ரெகுலாரிட்டி PCOS மெயினா வந்து இதுதானே ரெகுலாரிட்டி மென்சுரல் இர்ரெகுலாரிட்டி இருக்கும், அது வந்து உமன்ஸுக்கு வந்து சரியாயிடும். மெயினா டயட்ரி மாடிஃபிகேஷன் பிளஸ் எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். அதே மாதிரி சிம்பயோட்டிக் போமிகிரானட் ஜூஸ். சிம்பயோட்டிக் பிஞ்சு மாதுளம்பழம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இது. அதுக்கு வந்து ஈவன் டயரியா போச்சுன்னா அந்த பிஞ்சு மாதுளம்பழத்தை வந்து சாப்பிட சொல்றாங்க இல்லையா. அதனால வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இது போமிகிரானட் ஜூஸ். அது வந்து கசப்பு இருக்கும் இல்ல, அதனால வந்து ஜூஸா குடிச்சோம்னா இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் ஃபிளாக்ஸீட். ஃபிளாக்ஸீட் வந்து அவ்வளோ நல்லது, ஆனா அதோட இம்பார்ட்டன்ஸ் யாருக்குமே தெரியறது இல்ல. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமா இருக்கு. இது எல்லா டிசீஸுக்குமே, வெயிட் லாஸ், PCOS எல்லாத்துக்குமே வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு அது வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் ஃபிளாக்ஸீட். வந்து இது ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் டைட்லி லிக்னன். அப்புறம் வந்து இது என்ன பண்ணும்னா மெயினா PCOSல வந்து டிக்ரீஸ் ஆண்ட்ரோஜன் லெவல் வித் கண்டாமினேட் ரிடக்ஷன் அண்ட் ஹிஸ்டோஸ்டிசம் சஜஸ்டட் டு நார்மலைஸ் லிபிட் லெவல்ஸ். இது என்ன பண்ணும்னா நம்ம எப்படின்னா இது பவுடர் பண்ணி வச்சுக்கோன்னா அந்த சீட்ஸ் அப்படியே ஸ்டூ பண்ணி சாப்பிடறதால சாப்பிடலாம். அது ஆக்சுவலி ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சில இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்க பவுடர் பண்ணி வச்சுட்டு இது வந்து இம்யூனிட்டி லெவல் கூட நீங்க குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். சப்போஸ் அப்படி சாப்பிடல அப்படின்னா நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சு சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடர் பண்ணிட்டு நீங்க வந்து தோசை மாவுல கலந்து கொடுக்கலாம், ரொட்டி மாவுல கலந்து கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப இம்யூனிட்டி பூஸ்டர் இது ஃபிளாக்ஸீட். நெக்ஸ்ட் கர்க்யூமின், மஞ்சள். இது எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா இதுக்குமே இது வந்து மஞ்சள் ஆன்டிபயோட்டிக் எல்லாத்துலயும் ஃபுட்ல நம்ம மோஸ்ட்லி வந்து போட்டுதான் இது பண்ணுவோம். It acts as an effective antibiotic property in polycystic ovarian disease. It reduces the blood level of testosterone, அப்புறம் significant level in the hormone estradiol.
ஸோ நம்ம வந்து இது மஞ்சள் வந்து அடிக்கடி நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து குளுக்கோஸ் லெவலை ரெடியூஸ் பண்ணும், பேட் கொலஸ்ட்ரால் அதாவது எல்டிஎல் விஎல்டிஎல் அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி இது பண்றது நட்மெக், அது இன்க்ரீஸ் லெவல் ஆஃப் ப்ரொடெக்டிவ் ஆன்டிபயோட்டிக் என்சைம் கேட்டலேஸ் குளூட்டதயோன் அண்ட் டைமியூட்டேஸ் சூப்பர் ஆக்சைட் டைமியூட்டேஸ். இது வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி நட்மெக் ஜாதிக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து பால்ல கலந்து குடிச்சோம்னா இது வந்து எஃபெக்டிவ் இன் பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. மெயினா இந்த பிசிஓஎஸ் டயட்ல வந்து நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது என்னன்னா அன்ஹெல்தி ஃபேட்ஸ். மெயினா நம்ம வந்து பேஸ்ட்ரீஸ், பேக்கரி ஐட்டம், ஃப்ரைடு, ப்ராசஸ்டு இது எதையுமே நம்ம வந்து சாப்பிடவே கூடாது. அதே மாதிரி இப்போ நம்ம சப்போஸ் இந்த அன்ஹெல்தி ஃபேட்ஸ் நம்ம சாப்பிடும் போது என்னன்னா ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன் அதிகமாகி பிசிஓஎஸ் சிம்டம்ஸா அதிகப்படுத்திடும். அப்ப என்ன பண்ணுவோம், மெயினா வந்து இது வந்து ட்ரீட்மெண்ட் காட்டிலும் டயட் அண்ட் எக்ஸசைஸ் பிளேஸ் அ மெயின் ரோல். அதுதான் வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவல் நம்ம ஃபுட்ல தான் நம்ம கொஞ்சம் 50% ஃபுட்ல வந்து நம்ம கண்ட்ரோல்டா நம்ம வச்சிருந்தோம்னா we can prevent the symptoms. ஆனா இதுக்கு வந்து கியூர் கொஞ்சம் கம்மினா, பட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், பிஹேவியர் எல்லாமே பிஹேவியர் சேஞ்சா இதெல்லாம் வந்து நம்ம மாடிஃபை பண்ணோம்னாலே we can get rid of this. அதே மாதிரி மாடரேட் எக்ஸசைஸ் பண்ணலாம், பிரிஸ்க் வாக்கிங், ஜாக்கிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங் எல்லாமே வந்து நம்ம இது பண்ணலாம். மெயின் டயட் பிளேஸ் an important role. Thank you for this greatest opportunity. Thank you Mrs. Nasreen Mano. Actually dietitian வந்து எனக்கு ரொம்ப இதுல ரொம்ப it's a really wonderful presentation. The thing is நிறைய பேர் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டயட் சொல்லுவாங்க. ஈவன் when we are following weight loss program, நீங்க வந்து ஆக்சுவலா நம்ம வீட்ல சமையலறையில இருக்கிற அஞ்சரை பெட்டியில இருக்கிற திங்ஸை வச்சே அவ்வளோ அழகா ஒவ்வொன்றுத்துக்கும் உள்ள டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதோட பிசியாலஜி அண்ட் இது ரொம்ப சிம்பிள் ப்ராடக்ட்ஸை வச்சு என்னென்ன யூஸ் பண்ணலான்றது, டே டு டே லைஃப்ல எப்படி ஃபாலோ பண்ணலான்றது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா நிறைய என்னோட பிசிஓஎஸ் பேஷண்ட் பெனிஃபிட் ஆகணுன்றதுக்காக தான் போட்டது. லைக் ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்க அட்டென்ட் பண்ற பீப்புள் இஃப் தே வாண்ட் டு கான்டாக்ட் டயட்டீஷியன், one golden opportunity is they can contact through mail id nasreenmanusha@gmail.com. உங்க டயட் பேட்டர்ன், உங்க பிஎம்ஐ சொல்லி உங்களோட கன்சல்டேஷன் யூ கேன் கான்டாக்ட். தேங்க்ஸ் a lot. And I thank Mind to Shine for organizing this session, for organizing this Zoom meeting. So your suggestions are welcome. And அதே மாதிரி உங்களோட டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா அன்மியூட் பண்ணி சொல்லலாம், இல்லாட்டி சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாம். Anybody wants to give their comments? The presentation is simple and crisp. Very nice. எது questions இருந்தா chat boxல டைப் பண்ணலாம். And your suggestions are welcome. Every 2 weeks Saturday, like we are sharing this webinar session. We'll come with a different chief guest next time. அதே மாதிரி நிறைய ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ் லைக் people இன்னொரு ஆக்சுவலா டயட்டீஷியன் லைக் we want to ask one doubt. நிறைய பேஷண்ட் என்கிட்ட வந்து கேக்குறாங்க பாலியோ டயட் ஃபாலோ பண்ணலாமா, அத பத்தி உங்களோட வியூஸ்? பாலியோ டயட் வந்து அது வந்து அந்த டாக்டர் கன்சல்டேஷன், அதாவது ஃபுல்லா எல்லாம் ஃபுல் டெஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க 3 months they are following it strictly, they are following it. ஆனா வந்து என்ன பண்றாங்கன்னா 3 மாசத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பி நம்ம ஃபாலோ மெயின்டைன் பண்ணாம நம்ம வந்து இன்டேக் அதிகமா எடுக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா they are gaining weight what they are before in 3 months. அது கெய்னிங் வெயிட். அது வந்து சிலருக்கு வந்து அது 3 months அவங்க ஃபாலோ மெயினா வந்து பாலியோ டயட் வந்து 3 months இருக்கு, 6 months இருக்கு. மெயினா நான்வெஜஸ் தான், கார்போஸ் ஃபுல்லா வந்து இது பண்ணிடுவாங்க. டயட்லயே நிறைய கீட்டோ டயட் இருக்கு, பாலியோ டயட் இருக்கு. இது வந்து ஒவ்வொரு பாடி கண்டிஷனுக்கும் ஒவ்வொரு சேஞ்சஸ் இதுக்கு தகுந்த மாதிரி செட் ஆகுமா செட் ஆகாதா. சில பேருக்கு வந்து என்னென்ன சில டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும்,
அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எது செட் ஆகாத நம்ம ஃபுட்டை சாப்பிடும் போது திருப்பி நார்மலுக்கு அது மெயின்டைன் பண்ணாம நம்ம இருந்தோம்னா தே ரீகெயின் வெயிட். தேங்க்ஸ் ஃபார் ஆன்சர். அதே மாதிரி இங்க நிறைய பேர் ஃபாஸ்டா டயட் லாஸ் பண்ணலாம்னு டேப்லெட்ஸ் இந்த மாதிரி ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாம். அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாமா? அது எப்படி? இல்ல 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 அது வந்து ஃபாலோ பண்றது வந்து தப்பு கண்டிப்பா. அது மெயினா வந்து நம்ம நார்மல் நம்ம ஃபுட்லயே நம்ம கரெக்ட் பண்ணலாம். பட் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது வந்து அட்வைசபிள் இல்லதான். ஃப்ரூட் ஜூசஸ் பத்தி எப்படி? ஃப்ரூட் ஜூசஸ் எப்படி எடுக்கலாம்? ஃப்ரூட் ஜூசஸ் வந்து நம்ம ஜூஸா எடுக்கிறத விட நம்ம ஃப்ரூட்டா எடுக்கணும். அப்பதான் நம்ம வந்து மெயினா பிசிஓஎஸ்க்கு இதுவும் ஒரு இதுதான். ஃப்ரூட் ஹோல் ஃப்ரூட்டா எடுக்கிறது ஃபைபர் கண்டென்ட் அதிகப்படுத்தும். ஜூஸா வந்து நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. ரா ஃப்ரூட்ஸா கன்சியூம் பண்றது வந்து பெஸ்ட். ஒன் மோர் பாயிண்ட் ஐ வாண்ட் டு ரீட்ரேட். அது ஆக்சுவலா நம்ம மீல்ஸ் வந்து ஹோல் மீலா 3 மீல்ஸா மேடம் நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. ஹோல் கிரெயின்ஸ், ஸ்ப்ரவுட்டட் கிரெயின்ஸ் எடுக்கலாம், ஃப்ரூட் ஜூஸஸ் எடுக்கலாம், இன்ஃபியூஸ்டு வாட்டர். தட் இஸ் ஒன் திங். ஆக்சுவலா நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்விகரோ ஸ்வீட்னரோ ஆட் பண்ணாம இன்ஃபியூஸ்டு வாட்டர் ரொம்ப அழகா சொன்னாங்க, அந்த டீடாக்ஸ் வாட்டர். ஸோ இதர் மின்ட் இன்ஃபியூஸ்டு வாட்டர் இல்ல லெமன் இன்ஃபியூஸ்டு வாட்டர், ஜஸ்ட் அந்த ஃபிளேவர்டு வாட்டர். இன்னைக்கு கூட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, ஆக்சுவலா ஐ கான் ட்ரிங்க் மோர் வாட்டர், 1.5 லிட்டருக்கு மேல என்னால குடிக்க முடியல. ஷி ஹேஸ் ரெக்கரண்ட் டியூட்டி. ஸோ வாட்டர் இன்டேக் பத்தி ரொம்ப இம்பார்ட்டண்டா, அது எப்படி குடிக்கணும், எந்த டைமிங்ல குடிக்கணும், எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா குடிக்கணும்ன்றது ரொம்ப டீட்டெயிலா அழகா டயட் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இந்த டீடாக்ஸ் வாட்டர் பத்தியும் நமக்கு நல்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இந்த வாட்டர் இன்டேக் பார்த்தோம்னா நம்மளால ரெகுலர் குடிக்க முடியலன்னா இந்த மாதிரி இன்ஃபியூஸ்டு வாட்டர் எடுக்கும் போது டெஃபினட்டா வி கேன் டேக் மோர் அமௌண்ட். வாட்டர் இன்டேக் ப்ரீ மீல் எடுக்கும் போது டெஃபினட்டா லைக் அவர் ஃபுட் குவான்டிட்டி வந்து டெஃபினட்டா குறையும். ஸோ தட் டென்ஸ் டு ரெடியூஸ் அவர் கேலரி இன்டேக் ஆப்வியஸ்லி. கண்டிப்பா நம்ம வாட்டர் இன்டேக்கா எடுக்க முடியாட்டியும் நம்ம வந்து மோரா குடிக்கலாம் அந்த மாதிரி. ஆனா வந்து கண்டிப்பா 3 to 4 இனிமே ஃபாலோ பண்ணாட்டி ஃபாலோ பண்ணாதவங்க இனிமேலாவது ஃபாலோ பண்ணணும் கட்டாயம். எல்லா டிசீஸ்க்குமே கியூர். எல்லா இன்டைஜஷனுக்கு, பவல் சிண்ட்ரோம் ப்ராப்ளம்ஸ் எல்லா நிறைய இதுக்கு வந்து வாட்டர் இன்டேக் தான் கியூர். அதுக்கு வாட்டர் இன்டேக் ப்ராப்பரா இருந்தாலே நிறைய சிம்டம்ஸ் ஆஃப் டிசீஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஒபிசிட்டிக்கு எப்படி மேடம் மில்க் அவாய்ட் பண்ணணுமா எப்படி? மில்க் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அது மெயினா வந்து இல்ல நார்மல் 200 ml 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கலாம், மில்க் எடுக்கலாம். பட் ஆனா அது வந்து பசும்பாலா நம்ம கன்சியூம் பண்ணலாம். சீஸ், பட்டரு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண இருக்கிறது நல்லது. கால்சியம் இன்டேக் கட்டாயம் வேணும். அதுக்காக நம்ம வந்து பேக்கெட் பால் அட்வைசபிள் கிடையாது. நம்ம வந்து பசும்பாலா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா 1 கிளாஸ் ஆர் ட்வைஸ் டே நம்ம வந்து கன்சியூம் பண்ணலாம். சீஸ், பட்டரு இதெல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது. காஃபி கட்டாயமா, காஃபி, டீ கூட ஓரளவுக்கு கன்சியூம் பண்ணலாம். பட் காஃபி இஸ் நாட் அட்வைசபிள் ஃபார் பிசிஓஎஸ் பேஷண்ட். கெஃபைன் கண்டென்ட் வந்து அந்த ஆஸ்ட்ரோஜன் ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்தி அதை வர்சன் பண்ண வைக்கும். That's a nice take home message actually. Even அதுதான் my professor used to tell, அதாவது டீயா black டீயா குடிக்கணும், மில்க் தனியா குடிக்கணும். when we mix both it becomes poison. actually when we mix milk, tea, sugar எல்லாமே ஆட் பண்ணும்போது it becomes poisonous. டீயா குடிக்கும்போது that theanine has a definite beneficial effects. so black டீயா குடிச்சிட்டு மில்கா குடிச்சீங்கன்னா மில்க்கும் நீங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலா பாக்கெட் மில்க் அவாய்ட் பண்ணிட்டு regular cow milk will be better. That is unadulterated. அது வந்து safer. Thank you very much. அதே மாதிரி கிரீன் டீ அந்த கிரீன் லீவ்ஸை வந்து நம்ம போட்டு கொதிக்க வைக்க கூடாது. நல்ல வாட்டர் பாயில் ஆனதும் அந்த கிரீன் லீவ்ஸை உள்ள போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வடிகட்டி குடிச்சுக்கணும். நம்ம இதை போட்டோம்னா அதோட சத்து இது வந்து ஆக்சுவலி நார்மல் ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் கிரீன் டீ. அப்படி கன்சியூம் பண்ணோம்னா நம்மளுக்கு weight loss reduction க்கு நல்லது. Very small like regular useful tips. Very nice. Anything like நீங்க doubts இருந்ததுன்னா கேட்கலாம். chat box la you can type. You can make use of the dietitian. Actually I told my patients like I'll bring my dietitian during the next session.
Everything is fine. Shall we end the session? Thanks for coming, dietitian. Actually, this is really a wonderful session. ரொம்ப actually simple and useful tips. Like எது எப்படி பண்ணணும்ல இருந்து சொல்லி கொடுத்தீங்க. Thank you so much. Thanks Mind to Shine for hosting this meeting. Thank you very much. Thank you. Hello. Yes. Hello, good evening everyone. So நம்ம as usual நம்ம வந்து எல்லா இதுலயும் வைக்கிற மாதிரி கரெக்டா ஒரு 7:50க்கு வந்து நம்ம ஒரு சர்ப்ரைஸ் குவிஸ் வைக்க போறோம். இது வரைக்கும் நடந்த கிளாஸ்ல இருக்கிறத வச்சு ஒரு 5 क्वेश्चंस கேட்க போறோம். அந்த 5 क्वेश्चंस வந்து நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. That is going to be the interesting quiz. அதுக்கு நடுவுல 3 நிமிஷத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வந்து கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நடந்த கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். Exactly by 7:50 we are having a quiz. ஒரு 5 क्वेश्चन இப்ப நடத்தின இதுல இருந்து கேள்வி கேட்கப்படும். அது that is for the audience. So you have 3 minutes to ask any questions. நீங்க ஏதாவது அதுக்கு நடுவுல நீங்க வந்து இந்த செஷன் எப்படி இருந்தது, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா, உங்களுக்கு நீங்க எப்படி இந்த செஷனை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத வந்து சாட் பாக்ஸ்ல சொல்லலாம். இல்ல நீங்க வந்து நீங்க அன்மியூட் பண்ணி கூட நீங்க வந்து இந்த செஷன் எப்படி இருந்ததுன்னு நீங்க சொல்லலாம். So you have 3 minutes to tell your feedback. உங்களோட ஃபீட்பேக் நீங்க சொன்னீங்கன்னா தான் அடுத்தடுத்த மீட்டிங்ல வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு பெட்டரா இந்த ப்ரோக்ராமை கொண்டு போறதுக்கு எங்களுக்கு வந்து இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். ஸோ நீங்க யாராவது ஒரு 2-3 பேர் அட்லீஸ்ட் நீங்க அன்மியூட் பண்ணி இந்த செஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா இட் வில் பி a very great encouragement and motivation for us. Good evening, ma'am. It was a really very good session, ma'am. It was within a short time, but you try to cover the small every aspect, ma'am. Thank you so much, ma'am. Thank you, ma'am. Thank you so much. ஸோ மற்றபடி நிறைய பேர் வந்து சாட் பாக்ஸ்னு சொல்லிட்டே இருக்காங்க. யூஸ்ஃபுல் செஷன் அப்படின்னு சொல்றாங்க. லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு வந்து கேலரி டயட் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டயட்டிஷியன் நீங்க ஆன்சர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கேன் லாக்டேட்டிங் மதர்ஸ் ஆன் a low calorie diet is intermittent fasting a proper method to lose weight? சாட் பாக்ஸ் பார்த்து நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே லோ கலோரி ஹெல்தி டயட் எடுத்துக்கலாம். லோ கலோரி டயட்னா ஃப்ரைட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இதுதான் ஃபிஷ் இப்போ வைக்கிறோம்னா ஃப்ரைடு ஃபிஷ் அவாய்ட் பண்ணி குழம்புல இருக்க ஃபிஷ் சாப்பிடலாம். அதுக்குன்ட்டு ரொம்ப கம்மியா லோ கலோரி டயட்டுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. லாக்டேட்டிங் மதர்ஸ் always advisable. As you said, diet usually lactating mothers க்கு அவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ண சொல்றது இல்லைன்னா ரீப்ரொடக்ஷன் இருக்கணும் லைக் இதுன்றது. நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணா எக்ஸ்ட்ரா கேலரிஸ் பட் ஆனா they can even cesarean க்கு அப்புறம் கூட 6 வீக்ஸ்க்கு அப்புறம் patient can start doing exercises. You can take diet along with that exercise பண்ணலாம். ஆக்சுவலா நெக்ஸ்ட் பிளான் வந்து லைக் நீங்க நல்லா சப்போர்ட் பண்ணீங்கன்னா ஆக்சுவலா என்னோட நெக்ஸ்ட் பிளான் நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ஐ அம் கோயிங் டு பிரிங் ஒன் பர்த் கவுன்சிலர் கம் லாக்டேஷன் கவுன்சிலர் ஃபார் தி மீட்டிங். நெக்ஸ்ட் அஜெண்டா அதுதான். சோ we will try to answer the question there also. ஓகே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ப்ராப்பர் மெத்தட் டு லாஸ் வெயிட் அப்படின்னா இப்போ அது வந்து 6 hours. சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஃபாஸ்டிங் 2 o'clock தான் ஃபர்ஸ்ட் மீலே எடுக்கிறாங்க. அதுக்கு நடுவுல காலையில இருந்து டைமிங் மெயினா முக்கியம். நம்ம 6 hours ஃபாஸ்டிங், 12 hours ஃபாஸ்டிங், 8 hours ஃபாஸ்டிங் அது இருக்கு. நம்ம ஃபுட் அதாவது 6 hours ஃபாஸ்டிங், 6 hours இன்டேக் அப்படி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ சில பேர் என்ன பண்றாங்கன்னா காலையில இருந்து ஃபுல்லா பிளாக் காஃபி மோர் அந்த மாதிரி லிக்விடா எடுத்துட்டு 2 o'clock எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும்னா கேஸ் ஃபார்ம் ஆயிரும். இப்போ ஃபர்ஸ்ட் மீலே அவங்க எடுக்கிறது வந்து 2 o'clock. அப்ப என்ன நம்ம வந்து மெயினா நார்மலா நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்றாங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாங்கன்னா they lose weight. பட் ஆனா அவங்க ஃபாஸ்டிங் டைமிங் மெயினா நீங்க ஃபாஸ்டிங் டைமிங்னா இப்போ நீங்க ஈவினிங் 6:30க்கு நீங்க முடிக்கிறீங்கன்னா அது ஓகே.
ஏன்னா யூஸ்வலா நம்ம பெட் டைம்க்கு 9 o'clock நம்ம படுக்க போறோம்னா அது 2 hours முன்னாடி நம்ம எடுக்கிறோம், அது ஓகே. பட் ஆனா நீங்க வந்து என்ன பண்றீங்க, நைட் எல்லாம் சில பேர் முடிச்சிருக்கும் போது காலையில ஃபுல்லா ஃபாஸ்டிங் எடுத்துட்டு மத்தியானம் 2 மணிக்கு நம்ம இன்டேக் எடுக்கும் போது இட்ஸ் ஹைலி டேஞ்சரஸ். அப்புறம் இப்ப தெரியாது, கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரைட்டிஸ் ஃபார்ம் ஆக வழிவகுக்கும். ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா இட்ஸ் ஒரு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இஸ் பெஸ்ட் ஃபார் லூசிங் வெயிட். ஓகே, தேங்க்யூ டயட்டிஷியன் அண்ட் தேங்க்யூ டாக்டர். நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து 7:50க்கு நம்ம வந்து அந்த கொஸ்டின் தான் நம்ம கேட்க போறோம். அந்த கொஸ்டினுக்கு யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றாங்களோ they will be the announced as winner. அவங்களுக்கு நம்ம பிரைஸ்லாம் கொடுக்க போறதுல ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் மட்டும் சொல்ல போறோம். ஸோ எல்லாம் பி ரெடி ஃபார் 5 questions. கரெக்டா நம்மளுக்கு இந்த 4 minutesல 5 கொஸ்டின் கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஒன் ஆஃப் தி வெரி வெரி ஈஸியஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை ரொம்ப தெளிவா கரெக்டா ஆன்சர் பண்ணவங்க யாருன்னு பார்ப்போம். இன்றைய மீட்டிங்கின் தலைப்பு என்ன? இன்னைக்கான மீட்டிங் உடைய டைட்டில் என்ன? That is the first question. So what is the title of today's meeting? இது வந்து முதல் குழந்தை வெபினார் சீரிஸ். அந்த சீரிஸ்ல what is the title of today's session? You have ஒரு 20 seconds. தமிழ்ல வந்து நீங்க சொல்லல, இங்கிலீஷ்ல சொன்னாலும் ஓகே. obesity, natural food habits or obesity reduction, இத மாத்தி சொல்லிருக்காங்க. That is also a good answer. தமிழ்ல சொன்னீங்கன்னா I will take it very happily because தமிழ்ல வந்து கஷ்டப்பட்டு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டுருக்கோம். தமிழ்ல அது சொன்னீங்கன்னா, ஏன்னா நீங்க வந்து அந்த போஸ்டர் நீங்க ரொம்ப தெளிவா பார்த்துட்டு அதை நீங்க உள்வாங்கி நீங்க அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். I give 5 more seconds. மேம், உடல் பருமனை குறைக்க ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள். வெரி நைஸ் மேடம், வெரி நைஸ். ரொம்ப சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க மேடம். பேர் எனக்கு தெரியல, பட் ஆனா வெரி வெரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யூ மேம். சோ ஃபார் நெக்ஸ்ட் ஓகே, என்ன மேடம்? கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். Thank you. Fine ma'am, fantastic. You are from ma'am? I am from Vijay Vidyalaya ma'am. Wow. You are from our native place. Good. Congratulations ma'am. Nice to meet you ma'am. Very good section. Thank you so much. Thank you ma'am. Thank you so much. அடுத்து ரெண்டாவது ஒரு கேள்வி. இந்த கேள்வி வந்து இந்த செஷன்ல பேசப்பட்டது. அதுக்கு முன்னாடி ஒரு மறைவான ஒரு விஷயம் இருக்கு. பாலியோ டயட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நீங்க பேசினாங்க. வாட் இஸ் பாலியோ டயட் அப்படிங்கறத இந்த இரண்டாவது கேள்வி. வாட் இஸ் பாலியோ டயட்? தட் இஸ் தி क्वेश्चन நம்பர் 2. பாலியோ டயட்னா என்ன? உங்களுக்கு தெரிஞ்ச வரையும் பாலியோ டயட்னா என்ன? இதோட ஆன்சர்ஸ் வந்து நம்ம டாக்டர் டயட்டிஷியன் யார் வேணா சொல்லிடுவாங்க. ஆனா நீங்க மத்தவங்க வந்து பாலியோ டயட்னா என்னன்னு நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அளவுல நீங்க சொல்லுங்க. You can put it in chat box or you can even unmute and tell. What is paleo diet? எல்லாம் ஒவ்வொரு விதமான டயட் இப்ப வந்து என்னென்னமோ டயட் ஃபாலோ பண்றாங்க. அதுல பாலியோ டயட்னு ஒரு டயட் வந்து இப்ப ரொம்ப டாக் ஆஃப் தி டவுனா இருக்கு, ஒரு ஃபேன்சி டேர்மா இருக்கு. அதுல பாலியோ டயட்னா என்ன நீங்க யூஸ் பண்ணி பாத்துருக்கீங்களா? யாராவது ஃபாலோ பண்ணி பாத்துருக்காங்களா? சோ வாட் இஸ் பாலியோ டயட்? அது தப்போ ரைட்டோ, யூ டோன்ட் வரி அபவுட் இட். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க. வாட் இஸ் பாலியோ டயட்? சோ இதுக்கு நம்ம வந்து we will take not more than 30 seconds. Anybody can answer. Feel free to answer. அது நீங்க சொல்றது தப்போ ரைட்டா நீங்க கண்டுக்காதீங்க. நீங்க என்ன தெரியுதோ நீங்க சொல்லுங்க. பாலியோ டயட்னா என்னவா இருக்கலாம்? Put it in chat box. சொல்லிருக்காங்க நேச்சுரல் ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபார் பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. No ma'am, it's so not like that. கிடையாது. Weight loss. No, anything is for weight loss. But what is paleo diet? Specifica. இன்னும் கரெக்டா 15 seconds. 15 seconds. The last 10 seconds. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. Okay, doctor இல்லனா dietitian நீங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் வந்து paleo diet. Dietitian can explain better. நாங்க we can see side effects of paleo diet. Paleo diet பத்தி மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மெயினா பாலியோ டயட்ங்கிறது என்னன்னா அனிமல் ப்ராடக்ட்ஸ பேஸ் பண்ணி இன்டேக் எடுக்கிறது தான் இது. சரியா? அதுல வந்து இப்ப நிறைய இது இருக்கு. இப்ப என்ன பண்ணுவாங்க, காலையில மார்னிங் என்ன சொல்லுவாங்கன்னா இது பாதாம் பட்டட்டி, அப்புறம் பாத்தீங்கன்னா மதியானம் ஃபிஷ் மட்டும் தான் எடுத்துப்பாங்க, சிக்கன் மட்டும் தான் எடுத்துப்பாங்க, பன்னீர், மஷ்ரூம், இதுதான் இன்டேக்கே இவ்வளவுதான். அப்புறம் எக்,
அனிமல் பேஸ்டு ஃபுட்ஸை வந்து நம்ம ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தியா பட் நோ கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் நோ கார்போஹைட்ரேட்ஸ். ஹை புரோட்டீன் அண்ட் ஹை ஃபேட் டயட். பட் மேடம் சொன்ன மாதிரி இது வந்து ஒன்னே கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்றது கஷ்டம். மெயினா எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வர்றது வைஃப்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எவ்ரி டைம் தே ஹேவ் டு ப்ரிப்பேர் நான்வெஜ் மீல். அதை வாஷ் பண்ணி இது பண்ணி மசாலா தடவி ஃப்ரை பண்ணி கொடுக்கணும். அது ஒண்ணு. அவங்களுக்கு மட்டும் தனி டயட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது ஒரு இது. தி திங் இஸ் பாலியோ டயட் ஃபாலோ பண்றவங்க 3 months கழிச்சு நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா ஈவன் கொலஸ்ட்ரால் லெவல் இஸ் ஹை, யூரிக் ஆசிட் ஜாஸ்தியா இருக்கும், கீட்டோன் லெவல் அதிகமா இருக்கும். It has high effect on kidney. Kidney can't actually excrete so many fats and proteins. So later stage la romba naal poda ana weight loss வந்து definitely I have seen patients like 6 months regular follow பண்ணவங்க definitely they improve a lot. 13 kgs வரைக்கும் குறையறாங்க, definitely குறையறாங்க. excess water இதெல்லாமே குறைஞ்சு fat இதாகுது. பட் வெயிட் லாஸ் இருக்குமே தவிர நீங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலா இட் ஹேஸ் லாங்கர் டேர்ம் எஃபெக்ட்ஸ் ஆன் பிளட் லெவல். கொலஸ்ட்ரால்னாலும் சரி, கீட்டோசிஸ்னாலும் சரி, இதுனாலும் சரி. மேடம் சார் நம்ம ஒரு சிம்பிள் டிப்ஸ் அழகழகா கொடுத்தாங்க. வீட்ல இருக்கிற அஞ்சரை பெட்டியில என்னென்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வச்சு வெயிட் லாஸ் அண்ட் இட் ஷுட் பி கன்சிஸ்டன்ட் வித் தி டயட். கண்டிப்பா நார்மல் ஃபுட் வந்து நம்ம அதே அளவுக்கு அதிகமா எதையுமே அளவா இப்ப பாதாம்னா 15-20 அப்படி 5 பாதாம் 3 அளவா பேலன்ஸ்டா நம்ம அதிகமாவும் கன்சியூம் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு 2 ஃப்ரூட் கண்டிப்பா, வெஜிடபிள்ஸ் 2-3 கண்டிப்பா கன்சியூம் பண்ணணும். அப்படி அந்த கன்சர்ன்ல நம்ம வந்து பேலன்ஸ்டா நம்ம எடுத்துட்டோம்னா we can lead a healthy life. இது அதே மாதிரி ராகி எடுத்துக்கலாம், கம்பு, சோளம், வரகு, கவுனி அரிசி, நிறைய இது இருக்கு. நம்ம கார்போ சப்ஸ்டியூட்டா நம்ம ஹெல்த்தியா நம்ம வெயிட் குறைக்கணும்னா நம்ம இந்த மாதிரி கூட நம்ம எடுத்து, அதே மாதிரி ஃப்ரைஸ், ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம இது பண்ணாலே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா வெயிட் லாஸ். ஆனா வந்து உடனே இமீடியட்டா ஆகாது, பட் ஆனா நம்ம ஹெல்தியா லாஸ் பண்ணலாம் வெயிட்ட. ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க டாக்டர் அண்ட் டயட்டிஷியன் 2 பேருமே. அடுத்து ஒரு சூப்பரான क्वेश्चन என்னன்னா, பாலியோ டயட் சொன்ன அடுத்த செகண்ட் வந்து நம்ம டயட்டிஷியன் வந்து இன்னொரு டயட்டை பத்தி சொன்னாங்க. அந்த இன்னொரு டயட் என்ன? பாலியோ டயட் கூடவே இன்னொரு டயட் சொன்னாங்க. அது என்ன டயட்? ஒரு ஃபார்ம் ஆஃப் டயட் வந்து நம்ம டயட்டிஷியன் சொன்னாங்க. பாலியோ டயட் மாதிரி இன்னொரு டயட் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சொன்னாங்க. அது என்ன டயட்னு நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா? if you really listen to the session, observed it carefully, உங்களால இது சொல்ல முடியும். பாலியோ டயட் கூடவே ஒரு டயட் சொன்னாங்க. அது என்ன டயட்? anybody can chat answer easy பண்ணலாமே. all scholars are there. நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலா. டென்டிஸ்ட் இருக்காங்க, பிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க. டென் செகண்ட்ஸ் கொடுக்குறோம் இதுக்கு. 10. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. பாலியோ டயட் சொன்ன உடனே இந்த டயட் சொன்னாங்க. இப்ப அதுக்கு முன்னாடி டாக்டர் கூட அந்த இதை பத்தி ஒரு அந்த டிசீஸ் மாதிரி ஒண்ணு சொன்னாங்க. ஓகே, லாஸ்ட் 5 seconds. 5 4 3 2 1. ஓகே, பாலியோ டயட் கூட அவங்க என்ன டயட் சொன்னாங்கன்னா கீட்டோ டயட் அப்படின்னு ஒரு டயட் சொன்னாங்க. ஞாபகம் இருக்குங்களா? இப்ப ஞாபகம் வருதுங்களா? பாலியோ டயட் கூட கீட்டோ டயட்னு சொன்னாங்க. டாக்டர் கீட்டோசிஸ் அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. இது ரெண்டுத்தையும் பத்தி ஒரு ஜஸ்ட் நாட் மோர் தென் ஒரு 1 minute குள்ள டாக்டர் டயட்டிஷியன் 2 பேரும் அதை பத்தி நீங்க சொல்லிட்டீங்கன்னா நம்ம அடுத்த ஒரு ஃபைனல் 2 questions போயிடலாம். ஒரு கொஸ்டின் போயிடலாம். ஓகே ஓகே. இப்போ கீட்டோ டயட்ங்கிறது பாத்தீங்கன்னா ஹை ஃபேட், அடிக்குவேட் புரோட்டீன், லோ கார்போஹைட்ரேட். கீட்டோ டயட்ல இதுதான் மெயின். நம்ம பாலியோ டயட்ல நம்ம என்ன சொன்னா, ஆனா வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள். இந்த கீட்டோ டயட் வந்து அட்வைசபிளே கிடையாது. பிளட் பிரஷர் அதிகம் பண்ணும், லோ வரக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அதனால வந்து இது கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ண அட்வைசபிள் கிடையாது இந்த கீட்டோ டயட். ஆனா இருக்காங்க, ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க ஃபார் இமீடியட் வெயிட் லாஸ். உடனே வந்து குறைச்சே ஆகணும்னு நினைச்சாங்கன்னா இது ஃபாலோ பண்றாங்க. பட் இட் இஸ் நாட் அட்வைசபிள். நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது இல்ல. all fries தான் they will eat anything. ladies finger fry, mushroom fry, எல்லாமே fry தான். ketos diet more based on அந்த ஃப்ரையே வேணாம் தான் திரும்ப சொல்றோம். பட் இட் இஸ் நாட். அவங்க இதுல மெயின் என்ன கார்போஹைட்ரேட்ஸ் கட் பண்றாங்க. அதே நம்மளுமே
balanced diet, protein, carbohydrate, fats, because everything is essential for ஒரு body mechanism. நம்ம carbohydrates கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றதுனால டெஃபினட்டா இதாகும்னா carbohydrates is needed for some mechanisms in our body. அதனால டெஃபினட்டா ஒரு ஃபுட் அவாய்ட் பண்ணி அவங்க பேலியோ எதுக்காக சொல்றாங்கன்னா பேலியோ எப்படி வந்ததுன்னா அந்த ஓல்டு ஆன்செஸ்டர்ஸ் எப்படின்னா அனிமல்ஸ் அடிச்சு சாப்பிட்டாங்கல்ல. சோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த பேலியோ டயட். அப்பெல்லாம் வெறும் அனிமல் ஃபுட்டு தான் அவங்களுக்கு பிளான்ட்னு, அதுக்கப்புறம் தான் பிளான்டேஷன்லாம் வந்தது. ஸோ அனிமல்ல தான் அடிச்சு சுட்டு அப்படிதான் சாப்பிட்டாங்க. பட் அவங்க வந்து அடிச்சு சுட்டு சாப்பிட்டாங்கன்னா அப்ப வேட்டையாடினாங்க, மரத்தை விட்டாங்க, அவ்வளவு பிசிக்கல் ஒர்க் இருந்தது. நம்ம வந்து ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டியே கம்மியாகும் போது டயட் இட் இஸ் நாட் அட்வைசபிள் as far as me concerned. Actually, even dietitian didn't contradict me. They also said the same. So any other like over to you, Quizmaster. Oh, thank you doctor and dietitian for explaining this so easily. அடுத்து உங்களுக்கு வந்து பெனல்டிமேட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டினுக்கு முன்னாடி கொஸ்டின். இந்த இன்னைக்கு நடக்கிற வெபினார் சீரீஸ் வந்து போன சீரீஸ் உடைய கண்டினியூஷன் தான். போன சீரீஸ் வந்து பிசிஓடி அப்படின்றத பத்தி பேசியிருந்தாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா பிசிஓடிங்கறதுடைய எக்ஸ்பான்ஷன் என்ன? வாட் இஸ் தி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிசிஓடி? இததான் வந்து இந்த டாக்டர் பேசியிருந்தாங்க. சோ பிசிஓடி யோட எக்ஸ்பான்ஷன் என்ன? தட் இஸ் a question. So what is PCOD? மரியம் சித்திகா சொல்லிருக்காங்க polycystic ovarian disease. Fantastic. அந்த क्वेश्चन நீங்க Miss Mariam Siddika, very nice answer. Congratulations ma. So thank you. இந்த क्वेश्चन முடிச்சோனே நம்ம क्वेश्चन ரொம்ப சுலபமாக்கிட்டீங்க. இத பத்தி போன வாரம் ஃபுல்லாவே டீடைலா டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. சோ கடைசியா ஒரே ஒரு क्वेश्चन. சோ இப்போ நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பேசுனதே வந்து ஒபிசிட்டி பத்தி தான். ஒபிசிட்டி அப்படின்னாவே கொழுப்பு, கொலஸ்ட்ரால் அப்படின்றத பத்தி பேசுறோம். மொத்தம் 2 விதமான கொலஸ்ட்ரால் இருக்கு. அது என்னென்ன கொலஸ்ட்ரால், அது என்ன கொலஸ்ட்ரால், நல்ல கொலஸ்ட்ரால், எது கெட்ட கொலஸ்ட்ரால், இதுதான் என்னுடைய கேள்வி. There are 2 types of cholesterols. அதுல வந்து what are those cholesterols, which one is good for health and which one is not good for health ன்றதான் கேள்வி. Sir, இப்போ இது ஆன்சர். HDL and LDL, sir. HDL is good cholesterol and LDL is bad cholesterol. Very nice, Amrit Deepa ma'am. Very nice. Actually, thank you so nice in interacting with the session. Actually, feedback nalu seri, questions like keena கவனிச்சிருக்கீங்க, நல்லா ஆன்சர் பண்ணீங்க. Congratulations. Thank you ma'am. இப்போ நம்ம வந்து ஆக்சுவலி 7:10 க்கு ஸ்டார்ட் பண்ணோம். we are actually exactly on time. நம்ம டைமுக்கும் கரெக்ட்டா வந்திருக்கோம். so it is very good note that we have been maintaining time and with all active participation from the participants. so ரொம்ப ஒரு நல்ல செஷனாவும் எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க கூடிய ஒரு செஷனாவும் இருந்தது. so not only for people who are already அதாவது lactating mothers இருக்கட்டும், இல்ல pregnant mothers இருக்கட்டும், இல்ல mothers இருக்கட்டும், இல்ல நார்மலா வேற யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு டயட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செஷனா இருந்தது. so thank you all for participating. so இப்போ வந்து 23 ஆகுது. அதாவது 8 மணி 3 நிமிடம் ஆகுது. 8 மணி 8 நிமிடங்களுக்கு நம்ம வந்து இந்த மீட்டிங் வந்து கட்டிங் டவுன். அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா, இல்ல நீங்க ஏதாவது ஃபீட்பேக் சஜஷன்ஸ் இருந்தா நீங்க போட்டுட்டு இருக்கலாம். நீங்க வந்து அன்மியூட் பண்ணி பேசலாம். வேற எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லலாம். சோ இந்த மீட்டிங் இப்படி பண்ணலாம், சோ நீங்க இந்த டைம்ல வைக்கலாம், வேற டைம்ல வைக்கலாம், இல்ல எவ்ரி வீக் நடத்தலாம். யூ கேன் சே எனி ஆஃப் யுவர் சஜஷன்ஸ், கமெண்ட்ஸ், queries and doubts. உங்களுக்காக டாக்டர் அண்ட் டயட்டீஷியன் வந்து இன்னும் ஒரு 5 minutes உங்க கூட இருப்பாங்க. so the floor is open to you for all the participants and audience. thank you. Yeah, thank you. Mind to shine. Actually, it was really a surprise for me. Actually, he has conducted a very nice quiz and made it in a very interactive session. That is actually a great surprise for me itself. Thank you so much, Mind to shine. It was a wonderful session. Wonderful participants. Actually, participants, நீங்க வந்து உங்க colleagues நிறைய groups actually spread பண்ணுங்க. Actually, what we have been educated, now we have to educate the society. So keep spreading the word so that we can do more such webinars with eminent chief guests like dietitian. Thank you. This session was so interesting and interactive na solliranga. Thank you Miss Mariam Siddika. Thank you.
one of our doctors, my friend, has given. It is a lively session and good initiative. Thank you from a colleague, a well-known gynecologist from our town. Thank you, ma'am. Thank you so much. இப்போ வந்து நம்ம உங்களுடைய சாட் பாக்ஸ்ல வந்து உங்க வாட்ஸ்அப் உடைய குரூப் இன்வைட் நான் போட்டிருக்கேன். இந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து எப்ப நடக்க போற வெபினார்ஸ் உடைய டீடைல்ஸும் மத்த தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் செய்யப்படும். ஸோ ஆல்மோஸ்ட் வி வில் ஹேவ் எவ்ரி ஆல்டர்னேட் சாட்டர்டேஸ் வந்து நமக்கு வந்து இந்த வெபினார் இருக்கும். இஃப் அட் ஆல் அதுக்கு முன்னாடியே வேற எக்ஸ்ட்ரா வெபினார்ஸ் இருந்தாலோ வேற எனி சேஞ்சஸ் இருந்தாலும் இந்த குரூப்ல அப்டேட் பண்ணுவோம். ஸோ பி அ பார்ட் ஆஃப் த குரூப், spread the message. இந்த group ஓட லிங்க் நீங்க எல்லாருக்குமே அனுப்புங்க so that everybody get benefited and get knowledge. அந்த விஷயத்தை நம்ம இது பண்ணிக்கோங்க. So we have last 2 minutes. இந்த 2 minutes நீங்க எப்படி if you want to ask or tell something you can tell. By 8:08 we are closing. ஸோ இப்போ யாருக்கும் எந்த கேள்வி இல்லைன்னா நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டாக்டர் ஆபிதா பர்வீன். ஸோ அவங்க வந்து ஷி ஹஸ் பீன் வெரி இன்ஸ்ட்ருமெண்டல் இன் கிரியேட்டிங் அவேர்னஸ் ஆன் விமென்ஸ் ஹெல்த். அவங்க இது வரைக்கும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய மெடிக்கல் கேம்ப்ஸ், ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்ஸ் வந்து திருநெல்வேலி அண்ட் சரௌண்டிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் வில்லேஜஸ்ல பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது இல்லாம வி டாக் அபவுட் நஸ்ரீன் பானு, அவங்க எம்ஃபில் படிச்சு டயட்டீஷியனா இருந்து ஷி ஹஸ் பீன் a very good mentor for not only to her ஃபேமிலிக்கான டயட்டிஷியனா இருந்து அவங்களுக்கு மத்தவங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து she has been giving a lot of useful advice. அவங்க டயட் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக நிறைய பேருக்கு வந்து விழிப்புணர்வு உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் வந்து எனக்கு நானே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். We have to thank you. Actually, we didn't expect in the quiz was very interactive and it is like very lively. Made the session ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஷார்ட் நோட்டீஸ்ல பண்ணோமேன்னு இருந்தது. சோ ஸ்லைட்ஸ் வேர் இன்ட்ரெஸ்டிங். செஷன் வாஸ் மேட். தட் இஸ் ரியலி a surprise for me and thank you participants. Actually you have been interactive. Amardeepa ma'am, Mariam Siddiqa, like everybody like who posted your comments and answered your questions. Thank you ma'am. Thank you. Okay, thank you. 8:08 ஆயிடுச்சு. We are closing on time. Thank you so much. வேற எந்த இது வரனாலும் you can always contact டாக்டர்ஸ் நம்பர் இல்லனா அந்த குரூப்ல இன்வைட் இருந்த நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். Thanks you lot.